வணக்கம். இந்த பொண்ணு எப்படியோ உள்ளே தப்பிச்சு வந்துருச்சு. எப்படி வந்துச்சுன்னு தெரியல. ஆக்சுவலாக இந்த பொண்ணெல்லாம் விட்டுருக்கவே கூடாது. ரொம்ப நல்ல பொண்ணு, அதனால தான் யார் நீ? நீங்கள் என்ன பாருங்க, டெல்லி ஏர்போர்ட் எப்படி இருக்கு? அருமையாக இருக்குதுங்க தம்பி. சீரியஸ்லி எங்கள் டான் வராது பாருங்க. இப்போ கதவு பாருங்க. மாச ஸ்டைலாக வந்து நிற்கிறாரு பாருங்க சார். வாலண்டிங் ஃபீல்டு வந்து நம்ம டெல்லி ரீச் பண்ணி டெல்லியில் எல்லாமே டிக்கெட்டு வீசாலாம் காட்டி நம்மளோட டிக்கெட் எடுத்தாச்சு. நம்மளோட டிக்கெட் நம்பர் பார்த்திங்கன்னா 17D. இப்போ வந்து இமிகிரேஷன் முடிச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து லான்ச்சுக்கு போக போகிறோம். ஃபைனலி டெல்லியில் செக்கிங்கெல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து வியட்நாமுக்கு டிக்கெட் அண்ட் வீசாவை எடுத்துகிட்டு உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளைட்டு போகிறது தான். ஃப்ளைட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக மூவ் ஆகிறது தான். ஓகே, ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா வியட்நாமில் டெல்லியிலேருந்து வியட்நாம் கிளம்பியாச்சு. Day 225 ரெடி ஸ்டார்ட் டு வியட்நாம் ட்ராவல். அந்த ஃப்ளைட்டை விட இந்த ஃப்ளைட்டு செம்மையாக இருக்குது சீரியஸ்லி. எல்லா ஸ்க்ரீன்ஸ் டிவிஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. சரி ஆசம். அதில் பார்த்திங்கன்னா 2 rows இருந்துச்சு. இதில் பார்த்து 3 rows கொஞ்சம் பெரிய ஃப்ளைட்டாகவே இருக்குது. ஸோ வில் மூவ் டு நெக்ஸ்ட் சார்ஜ். நம்ம சீட் எதுன்னு தான் தெரியல. தேடணும் வேறு போயிட்டு எங்கே இருக்குது நம்ம சீட்டு எங்கே இருக்குது? இந்த இருக்குது. அதுவா எண்டு வந்து டி இந்த இருக்குது நம்ம சீட்டு இதுதான். ஹலோ மேடம், என்ன பண்ணிகிட்ருக்கோங்க? டாமஞ்சேரியா? ஏங்க டாமஞ்சேரி காட்டுங்க, அனுபவிக்கிறேன். சவுண்டு நீ வச்சாலும் அதில் கேட்காது. ஹெட்ஃபோன் போட்டால் மட்டும்தான் கேட்குது. வருமா? இதுக்கு முன்னே ஃப்ளைட்லலாம் இது மாதிரி இல்லை. நல்லா இருக்கு. ஆனால் அது ஸ்க்ரீனும் நல்லா தான் இருக்குது. வேறு என்ன கொடுத்துருக்கான்? ஒரு புக்கு, வாட்டர் பாட்டிலு, ப்ளூட், ஒரு ஹெட்ஃபோன் பார்த்தோன்னா வாந்தி பேக். அது வாந்தி பேக் கரெக்ட் தான். அப்புறம் ஹெட்செட் கொடுத்துருக்கான். டவுன் பஸ் அதுவே ஒரு டவுன் பஸ். நம்ம போன டைம் வந்தது. இது அதுக்கு மேலே ஒரு டவுன் பஸ். வியட்நாம் பற்றி. ஆனால் இந்த ஹெட்ஃபோன் பாரு எவ்வளோ ஒரு அறிவாளியே இருந்தா எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ண முடியாத மாதிரி கொடுத்துருப்பாங்க. டப்பா தான். ஆனால் இப்போ சவுண்டு நல்லா இருக்கு. கேட்டு பார்த்தியா? கேட்டு பாரு. அதுக்கு ஃபஸ்ட்டு அதில் மாட்டணும். கண்ணு தெரியுதா? கண்ணாடி போட்டே கண்ணு தெரியலையா? ஓகே, எப்படி கேட்குது? ஆடு தான் ஓடுது இன்னமும். ஓட்டி தான் விட ஆடை இது பார்க்கணுமா? அப்படின்னா என்ன ஓட்டிட்டேன்? அது ஓட்டுறதில்ல, ஃபார்வர்ட் பண்ணுறது. விஸ்டாரா ஏர்லைன்ஸ். வியட்நாமில் என்ன இருக்கு? எஸ். சவுண்ட் குவாலிட்டி பட் ஆனால் 24 hours மேலே தாங்காதுன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு குழந்தை அழுது பின்னாடி. குழந்தைகிட்ட தான் போய் கேட்கணும். நான் பேசுறது கேட்குதா? அந்த அளவுக்கு மோசமாக இருக்கு இந்த ஹெட்ஃபோனு. மோசமான ஹெட்ஃபோன். ஏன் இப்படி ஆடுது? ரோடு என்ன புளியும் பள்ளமாக இருக்குமா என்ன? அப்புறம் இப்படி ஆடுது பிள்ளைக்கு. இந்த பலூன்னு அந்த பலூனில் குதிக்கிற மாதிரி இப்படி எப்படி எகிரி குதிக்கிற மாதிரியே இருக்கு. நல்லா இருக்கு. ஆனால் இப்படி இப்படி சாச்சி ஓட்டுறான். அதான் அந்த க்ளவுடுக்குள்ளே போகும்போது அது ஷோக்கை வச்சு அவ்வளோதான். இது இப்போ போய் ஆமாம் பட்
மிஸ் ஆகிடுச்சு. லெட் ஸ்டார்ட் டேக் அப் ஆக போகுது. லைட் ஃபாஸ்ட்டாக போகுது. ஐ ஆம் ரியாக்ஷன் டு ஸ்டார்ட். ஆமாம், நீ ஃபஸ்ட் டைம் ஏன்னா இப்போ எப்படி இருந்துச்சு உனக்கு ஃப்ளைட்டில்? இறங்கும்போது டக்கு 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 டக்குன்னு இருக்கனால அதுவும் நல்லா இருந்துச்சு. பட்டாம்பூச்சி பறக்குது, உள்ள குழு குழுன்னு இருக்குது, என்னெல்லாமோ பண்ணிடுச்சு. எனக்குலாம் அது எனக்கு இன்னும் அது மறக்காத அந்த க்ளவுட் தான். அப்புறம் ரன்வேக்கு வந்துருச்சு, ஸ்டார்ட் ஆக போகுது. மறுபடியும் அதே போய் மிஸ்டர் வெயிட் நம்மளை இறக்க போகிறேன். டெல்லி டு வியட்நாம். ரெடி 1 2. க்ரீன் கலர் லைட் வச்சுருக்காங்க. சரி, ஜன்னல் வரமாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். மூவி அப்போவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் இவங்க எவ்வளோ பெரிய ஒரு ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறத பற்றி பேசிட்டு இருக்கேன். நீ பார்த்து உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கேன். மூவி பார்க்குற மாதிரி இதெல்லாம் காப்பரேட் ஸ்டைல் கொடுப்பாங்க. அது சரி, கரெக்டு தான். டேக் ஆஃப் பண்ணுறது டாய்லெட் கிடச்சுன்னு எடுத்துக்கலாம். போகக்கூடாது. டேக் ஆஃப் முடிச்சுட்டு தான் போகணும். நானும் போகணும். நானும் உள்ளே உயிர்க்கிறது போய் பார்த்தே ஆகணும். அது வேறு ஸ்மார்ட்டாக இருக்குமா? போய் பார்க்குறோம். அது வேறு 2 பேர் ரெட் சிக்னல் கொடுத்துருக்கான். பட் பின்னாடி தான் இருக்கு. இவன் மட்டும் சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் கொடுக்கல கொடுப்பாங்களா? ஆமாம், சரி. ட்ரெயின் டிரைவராச்சும் பரவாயில்ல. ஒருத்தவங்க வலிச்சுட்டுவேன். முன்னாடி ஃப்ளைட் நைட் ஷிஃப்ட்டு 6 மணி நேரம். கரெக்ட் தான். முன்னாடி ஒரு டியூப் லைட் கட்டிகிட்டு இருக்காங்க. அதில் வந்து டோட்டலாக கவர் பண்ணி ஓட்டுறாங்க. முன்னாடி போய் பார்த்தியா? ஒன்றுமே தெரியல. உங்களுக்கு சின்னதாக தான் இருக்கு. இதில் என்னடா தெரியுது உங்களுக்கு? ஒன்றுமே தெரில. அதில் எப்படிதான் ரன்வே கேப்சர் பண்ணணுமே தெரியல. இது என்ன, நானும் அப்போ இருந்து பார்க்குறேன். ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கு. போயிடுமா? ஆமாம், அப்படியே தான் போக போகுது. அது வந்து சின்னசு. பதினஞ்சாயிரத்தில் விழுந்தாலும் ஒன்றும் இல்லை, 25,000 விழுந்தாலும் ஒன்றும் இல்லை. ரெண்டுமே ஒன்றும் இல்லை. ரெண்டும் எதுக்கு யூஸ் இல்லை. ரெண்டுத்துலேயும் எதுவும் கிடைக்க போகிறது இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த ரோடு வந்து கவர்மெண்ட் தான் போட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இப்படி என்னாச்சு? ஃபோன் அங்கே இருக்கு. ஃபோன் எங்கே வச்சோன்னு கூட தெரில. எங்கள் பைலட் பார்த்தோம்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ ஃபாஸ்ட்டாக போக போகுது. ஆனால் இந்த ஃப்ளைட்டு டேக்கப் பண்ணும்போது போய் பொறுமையாக போய் தானே போவாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அப்படி தான் இருக்குது. பட் ஆனால் இது அப்படி இல்லை. ஃபாஸ்ட்டு கொடுத்து உடனே தூக்கிடுறேன். அதுவும் டேக்கப் பண்ணும்போது தான் ஏசி ஃபுல்லாக போடுறான். ரிட்டர்ன் லேண்டிங் பண்ணோடனே மறுபடியும் ஏசி போடுறாங்க. கேப்சர் பண்ணிருப்பாங்க. அந்த வெளியே மேகம் இருக்கும் தெரியுமா? அது கவரில் பிடிச்சி, ஆமாம், கவரில் பிடிச்சி அதில் மேலே மாட்டி விட்டுருவாங்க. அதை உள்ள என்னென்னு பற்றியா இப்படி அதுக்குள்ள இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுக்கிறேன். இப்போ வரும் மேலே வர ஸ்டெப்பாக ஏறுவோம்.
12:50 என்ன டைம் பார்க்குறியா? நல்ல நேரம் தான். நல்ல நேரம். நல்ல நேரம் 1ஆம் தேதி தான். அங்கே அங்கே கண்ணாடி சும்மா இருக்கு. ஒன் ஸ்டேஜ் ஏறிடுச்சு. ஆனால் ஸ்லோவாக போகிற மாதிரி இல்லை. டயர் இடிக்குது பாரு. டயர் அடிக்குதா? என்ன புதுசு புதுசாக பயன்படுத்துறீங்க? அவ்வளோதான், டேக்அப் ஆகிடுச்சு. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் க்ளவுடில் வந்து ஏதாச்சும் ரிஸ்க் ஆச்சும் நான் வீடியோ எடுக்கிறேன். அதர்வைஸ் தூங்க போகிறோம். நாளைக்கு வியட்நாம் வந்திருக்கோம். காலையில் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ பாரு மேலே ஏறுது. இப்போ தான் மேலே ஏறுது. எனக்கு கால் அடைச்சிருச்சு. சொல்லுன்னு சொல்லல எத்தனை மேலே. அது இன்னும் ஒரு வித்தியாசமாக சவுண்ட் வருது. அதில் சவுண்டே வரல. ஹாய், குட் மார்னிங். ஃபைனலி ரீச் அவுட் வியட்நாம் ஏர்போர்ட். ஃபர்ஸ்ட் டைம் ஆன் அதர் கண்ட்ரி. ஸோ இன்னும் இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தெரிஞ்சுக்கோம். ஹாய், ஹலோ கைஸ். ஒரு வெளியே நம்ம வியட்நாம் வந்து சேர்ந்தாச்சு. நம்ம தங்கிட்டு இருக்க ஸ்டே பண்ணிகிட்டு இருக்க ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இதுதான். இது உங்களுக்கு ஃபுல்லாக கவர் ஆகுதான்னு தெரியல. இதில் தான் நம்ம இப்போ வந்துங்க ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ சீரியஸ்லி வியட்நாமை சொல்லணுன்னா நம்ம வில்லேஜுக்கு போய் எப்படி பார்க்குறோமோ அந்த மாதிரி தான் இருக்குது வியட்நாமும். ஆக்சுவலாக இந்த மழை பெஞ்சிட்டப்போ நம்ம வில்லேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியுங்களா, இந்த ரோட்டில் தண்ணி போயிட்டு, ஆற்றுல தண்ணி போயிட்டு, ஓடையில் அந்த மாதிரிலாம் போயிட்டு அங்கங்கே மரம், அதுக்கு சென்டரில் ஒரு வீடுங்க, அந்த மாதிரி தான் இருக்குது. இங்கேயும் சேம். என்னன்னா இங்கே கொஞ்சம் பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பில்டிங்காக நம்மளோட கல்ச்சரை பேஸ் பண்ணி வீடு கட்டியிருக்காங்க. அதுக்கும் இதுக்கும் இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துக்குலாம் போகிறோம். அது எந்த இடம்னு சொல்லிட்டு வீடியோவில் பேக்கில் பார்க்கலாம். ஸோ டேக் கேர், பாய் பாய். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா புதுசாக வேஷ்டி கட்டியிருக்கேன். நம்ம லஞ்சை பார்த்தீங்கன்னா இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வந்திருக்கோம். இவங்கெல்லாம் இப்போ இந்தியன் ரெஸ்டாரண்ட் வியட்நாமில் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். லெட்ஸ் கோ. ஆம்பியன்ஸ் ஸோ நைஸ். இந்தியன் ரெஸ்டாரண்ட் இந்தியாவில் விட வியட்நாமில் ஆம்பியன்ஸ் நல்லா இருக்குது. வணக்கம். ஓ, இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு. எத்தனை பேர் இந்தியன் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு யார் யாரெல்லாம் மதுப்பிரியர்களோ இங்கே பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு உள்ளேயே அவைலபிளாக இருக்குது. இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸில் இந்த மாதிரி அவைலபிள்ஸ் வராது. ஓ, யூ ஆல்சோ இந்தியா? விச் ஓ, ஓகே, ஷுவர். நைஸ் டு மீட் யூ ப்ரோ. Will you soon? Okay. Where are you from? You are from? I am from Tamil Nadu. மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு, பன்னீர், சமோசா வித் ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் சேலட், தயிர், அப்புறம் ரசம்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்போதைக்கு இந்த இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் இதை கொடுக்குறாங்க. ஓ, சப்பாத்தி ஆல்சோ இட்ஸ் ஹியர். கிரேவி இப்போ எடுத்துக்கலாம். ரொம்ப முக்கியமாக உனக்கு ஹாட் வாட்டர் ப்ரோ. Foreign affair. Mini cheese of foreign affair. And on the left side, can you see the mountain? Ho Chi Minh. சின்ன பசங்களெல்லாம் போலீஸ்காரனா போட்டிருக்காங்க. டேய், யாரா நீங்க? நல்லா இருக்கு. But in 1945, when Ho Chi Minh declared Vietnam independent from French, so since then he became first president of Vietnam. இந்த இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் he stayed in the second row in the coffin. அதுவே இது. On the right side, can you see the parliament? அட பாவீங்களா, கூட்டு போறேன்னு சொல்லிட்டு இவ்வளோ கூட்டு போறதா? இவ்வளவுதானா? என்னால தான் கேக்குறேன். ஏமாத்துறானுங்க ப்ரோ. கத்தக்கூடாது ப்ரோ, கேட்கும் ப்ரோ. ஃபால்ஸ் இல்ல. பிரசிடென்ட் பேலஸ்குள்ளே போறான். போவேன். ஏய், நமக்கு தான்ப்பா கவர் ஆகும். ஏய், நம்ம அந்த பக்கம் போல, நம்ம இப்படி போய் அதில் ரைட் கட் பண்ணுறோம். ரைட் கட் பண்ணால் பிரசிடென்ட் பேலஸ் ஃபுல்லாக தெரியும்.
நீங்கள் 2 ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு மட்டும் இருக்கவங்க வரேன் இந்த டூரிசம் ಪ್ರಧಾನಮಂತ್ರಿ ಇದಕ್ಕೆ ಮತ್ತೆ President Palace. ಮ್ಯೂಸಿಯಂ ಅಷ್ಟೇ It will be by French. தயவு செஞ்சு யாரும் டூரிசம் புக் பண்ணிட்டாங்க. நீங்கள் அங்கேருந்து வந்துட்டு போகிற செலவில் எல்லாமே நீங்களே பார்த்துக்கோங்க. டூரிசம்லாம் கூப்பிட்டு வந்தாங்கன்னா போட்டு வந்தாங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். But today we have பஸ்ஸிலேயே உட்காரத்து சுற்றி காட்டிட்டு கூப்பிட்டு போயிடுவாங்க. meeting. நல்லா இருக்கு. ஆனால் செம்மையாக இருக்கு. In the middle. Many police. பெரிய பெரிய பில்டிங்காக தான் பார்க்கு இதில். இது எட்டி பார்த்தா கூட தெரியாது போல இங்கேருந்து. போஸு கேபி அதெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. ஒரு நாள் இதில் வந்து என்னோடய ஆடு வரும். ஜிகே எக்ஸ்ப்ளோரர் தி சீஃப் கெஸ்ட் வெல்கம் டு அவர் வியட்நாம் கண்ட்ரி. ஆர்டிஃபிஷியல் பேம்பு இது வந்து ஒன் ஆஃப் த ஃபேமஸ் பிளேஸ் இன் வியட்நாம். லொக்கேஷன் சும்மா பயங்கரமாக தாறுமாற தக்காளி சாதம் மாதிரி இருக்கு. ப்ரோ இல்லை ப்ரோ வாய் வைக்கிற வாட்டர் ப்ரூஃப் தான் வேற லெவல் இருக்கு. படுத்துட்டு போயிருக்கு பாருங்க. ஸோ சூப்பராக இருக்கு. ஆக்சுவலாக இந்த ஐஸ் பார்த்தீங்கன்னா 30,000